இல்லற இன்பம் இல்லாத கணவன் மனைவி. ஜோதிட முறையில் ஆண் பெண் ஜாதகத்திற்கென தனித்தனியே பலன் கூறுவது கிடையாது. இருவர் ஜாதகத்திலும் இதில் கூறப்பட்டுள்ளது போல் கிரகங்கள் இருந்தால் இங்கு கூறப்படும் பலன்கள் இருவருக்கும் சரியாக பொருந்தும். ஒரு ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7வது ராசியில் செவ்வாய் இருந்தால் முன்கோபம், கலக குணம், பிறரை துன்புறுத்தி மகிழும் சுபாவம், அகங்காரம், ஆணவம் கொண்டவள் மனைவியாக அமைவாள். 7வது ராசியில் சனி இருந்தால் சோம்பல்தனம், மந்தமான புத்தி, செயல், வயது முதிர்ந்த தோற்றம் கொண்ட பெண் மனைவியாக அமைவாள். பெண் ஜாதகமாக இருந்தால் இதுபோன்ற கணவன் அமைவான். 7வது ராசியில் ராகு இருந்தால் பொய், திருட்டு புத்தி, சூழ்ச்சி, வஞ்சக குணம், எதையும் இரகசியமாக செய்தல், வேடதாரி, ஏமாற்றும் குணம், மாயமந்திர செயல்களில் நம்பிக்கை, சுயநலம் கொண்ட வயது முதிர்ந்த தோற்றமுடைய பெண் மனைவியாக அமைவாள். 7வது ராசியில் கேது இருந்தால் எந்த செயலிலும் ஈடுபாடின்மை, ஆர்வமின்மை, எப்போதும் எதையோ இழந்தது போல் விரக்தி, பணம் பொருள் சம்பந்தமான தகராறு, கருத்து வேறுபாடு கொண்ட பெண் மனைவியாக அமைவாள். கடவுள் வழிபாடு, பூஜை, விரதங்களை கடைப்பிடித்து வாழ்வாள். தாம்பத்திய சுகம் குறையும். வயது முதிர்ந்த தோற்றம், நேர்மாறான குணம் கொண்டவள். ஒரு ஆணின் ஜென்ம லக்னத்திற்கு 7வது ராசியில் லக்னத்திற்கு 6வது ராசிக்குரிய கிரகம் இருந்தால் அதிக செலவு செய்பவள், கணவனுடன் கருத்து வேறுபாடு கொள்பவள், பலவிதமான நஷ்டங்களை ஏற்படுத்தி குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத நிலையை உருவாக்கும் பெண் மனைவியாக அமைவாள். திருமண வாழ்க்கை சிறப்பாக இராது. 7வது ராசியில் லக்னத்திற்கு 12வது ராசிக்குரிய கிரகம் இருந்தால் குடும்பத்தில் எப்போதும் சண்டை, சச்சரவு, குழப்பம் செய்பவள், நோயாளியாக இருக்கும் பெண் மனைவியாக அமைவாள். 7வது ராசிக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 2வது ராசியில் இருந்தால் மனைவி குடும்ப விஷயங்களில் அனாவசியமாக தலையிட்டு தனக்குத்தானே அவமானங்களை தேடிக்கொள்வாள். தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் உள்ளவள், மனநோய், உடல்நோயுடைய பெண்ணை மணம்புரிவான். 7வது ராசிக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 3வது ராசியில் இருந்தால் திருமணத்திற்கு பின்பு ஜாதகருக்கு கண்டங்கள், கஷ்டங்கள், நோய் பாதிப்பு உண்டாகும். 7வது ராசிக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 4வது ராசியில் இருந்தால் மனைவி ஜாதகனின் தகப்பனாரை, அதாவது மாமனாரை அவமானப்படுத்தி துன்புறுத்துவாள். தகப்பனையும் மகனையும் பிரித்துவிடுவாள். 7வது ராசிக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 5வது ராசியில் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு ஜாதகன் தான் செய்து வந்த தொழில், உத்தியோகத்தை இழக்க நேரிடும். 7வது ராசிக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 6வது ராசியில் இருந்தால் இவன் ஆசைகள் நிறைவேறாதபடி, ஆசைப்பட்டதை அனுபவிக்க விடாமல் இவன் மனைவியே தடை செய்து எதிராகச் செயல்படுவாள். மனைவியால் வம்பு, வழக்குகள் உண்டாகும். ஜாதகனின் மூத்த சகோதர சகோதரிகளை, நண்பர்களை அவமானப்படுத்தி உறவை பிரித்துவிடுவாள். 7வது ராசிக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 7வது ராசியில் ஆட்சி பெற்றிருந்தால் மனைவி படுக்கையறையில் ஒத்துழைக்க மறுப்பாள். முரண்டு பிடிப்பாள். ஜாதகனின் தூக்கத்தை கெடுப்பாள். இதனால் கணவன் வேறு உறவை தேடுவான். என் ஜாதகத்தில் இதுபோல் இருந்தால் கணவனுக்கு இந்த குணமிருக்கும். 7வது ராசிக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 8வது ராசியில் இருந்தால் மனைவியால் இவனுக்கு பலவித அவமானங்கள் உண்டாகும். மனைவி மிரட்டுவாள். பல தொல்லைகளை தந்து துன்புறுத்துவாள். 7வது ராசிக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 9வது ராசியில் இருந்தால் மனைவியின் தலையீட்டால் செய்யும் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் தடை ஏற்படும். தொழில் முடங்கலாம். மனைவியும் மனைவி வீட்டாரும் ஜாதகனின் குடும்பத்தாரை மிரட்டுவார்கள். கேவலமாக பேசி அவமானப்படுத்துவார்கள். 7வது ராசிக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 10வது ராசியில் இருந்தால் மனைவி ஜாதகனின் இளைய சகோதர சகோதரிகளை அவமானப்படுத்தி கேவலமாக பேசி துன்புறுத்துவாள். சகோதர உறவை துண்டித்து விடுவாள்.
ஏழாவது ராசிக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 11வது ராசியில் இருந்தால் மனைவி ஜாதகனின் தாயாரை, அதாவது மாமியாரை கேவலமாக பேசி துன்புறுத்துவாள். தாய் மகன் உறவை பிரித்துவிடுவாள். ஏழாவது ராசிக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 12வது ராசியில் இருந்தால் மனைவி அடிக்கடி நோய்வாய்ப்படுவாள். மருத்துவச் செலவு, தண்டச் செலவு அதிகமாக இருக்கும். பெற்ற பிள்ளைகளை அடித்து துன்புறுத்துவாள். ஆண் பெண் திருமண சமயத்தில் பொருத்தம் பார்க்கும்போது சுத்த ஜாதகம், பாவ ஜாதகம், தோஷ ஜாதகம் என்று எதுவும் கிடையாது. இந்த பூமியில் பிறக்கும் எல்லாருக்கும் பாவமும் உண்டு, புண்ணியமும் உண்டு. மேலும் ராகு, சனி, செவ்வாய், கேது தோஷம் உள்ளது. இதே போன்ற கிரக அமைப்பு உள்ளவர்களுக்குத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இருவரின் பாவக்கணக்கும் ஒன்று சேர்ந்து இருமடங்காகி இல்லற வாழ்க்கையில் சிரமம் அடைகிறார்கள். பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சிரமம் தரும் கிரக அமைப்பிருந்தால் அவள் மணம்புரியும் ஆணின் ஜாதகம் யோக அமைப்புள்ளதாகவும், ஆண் ஜாதகத்தில் சிரமம் தரும் கிரக அமைப்பிருந்தால் அவர் மணம் புரியும் பெண்ணின் ஜாதகம் யோக அமைப்பு உடையதாகவும் இருக்க வேண்டும். இதுபோன்ற திருமணம் செய்தால் இருவர் வாழ்க்கையும் சந்தோஷமானதாக அமைந்துவிடும்.